அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். வாயில் நல்ல ஒரு வசனம் வருது, அதில் இருந்து ஆரம்பிக்கட்டுமா? ஏய் எச்ச, நீ அதை வாயில் வச்ச கடைசியாக நாட்டில் போய் எடுப்ப பிச்ச. இதோ பிளட் டெஸ்ட் ஆரம்பம். அதாவது இரத்த பரிசோதனைகளை ஆரம்பித்தார்கள் அதிரடியாக அதிகாரிகள். அனைத்து பரிசோதனைகளும் ஆரம்பிக்கப்பட்டது. யார் யார் உபயோகிக்கிறாங்களோ, யார் யாருடைய டெஸ்ட் பாசிட்டிவ்னு காட்டுதோ நாட்டுக்கு போக தயாராகலாம். அக்காம அடிக்க முடியாது. இனிமேல் அக்காம அடிக்க முடியாது, நாட்டுக்கு போக தயாராக வேண்டியதுதான். அந்த பழைய பதிவு ஏதாவது இருக்குதா? எஸ், நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டிருப்பேன் இந்த தகவலை. காடிட் இந்த செய்தியை போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் இப்போ முதலாக குவைத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. தீயணைப்பு படையில் இருந்து குவைத்துடைய தீயணைப்பு படை அதிகாரிகளுடைய இரத்தம் மற்றும் சிறுநீர் எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. அதாவது யார் யார் இந்த போதைப் பொருள், மதுபானம் இது போன்ற விடயங்கள் பாவிக்கிறாங்க அப்படின்றத டெஸ்ட் மூலம் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய அனைத்து கவர்மெண்ட் செக்டார், பிரைவேட் செக்டார் மற்றும் அரச ஊழியர்கள் மற்றும் தனியார் ஊழியர்கள் மற்றும் வீட்டு தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொடர்ந்தும் இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். அவர்களுடைய குடியுரிமை புதுப்பிக்கப்படும் முன் எடுக்கப்படும் பரிசோதனையில் யாராவது ஒருவர் போதைப்பொருள் பாவனையாளரோ அல்லது ஆல்கஹால் பாவனையாளராகவோ இருந்தால் புதிய லா நம்பர் 59 ஆஃப் 2025, அதாவது 2025ஆம் ஆண்டின் புதிய போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். யார் யார் போதைப்பொருள் பாவித்திருக்கிறாங்களோ அவங்கள சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவாங்க. அதே போல் விசாரணைகள் நடத்தப்படும். எந்த லெவலில் இருக்குது, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி பாவிச்சிருக்கிறாங்க, எந்த மாதிரி லெவலில் இருக்குது, இதிலிருந்து அவங்க க்யூர் ஆகி வருவாங்களா, இல்லை இது அவங்கள அடிக்ட் ஆகி இருக்குதா கம்ப்ளீட்லாம், அதாவது கம்ப்ளீட்டாக அதோடைய ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. அதாவது அதோட தன்மை என்ன அப்படின்றதுக்குரிய பட்டியலை கொடுத்துருவாங்க. இப்போ சாதாரணமாக சொல்லுவோமே, நீங்கள் நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் ட்ரக்ஸ் எடுத்துருக்கிறீங்க, அதுக்கப்புறமா ட்ரக்ஸே வாயில் வைக்கலை. அவங்க ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக்ஸ் எடுத்துருக்கிறாரு, ஆனால் அதுக்கு பிறகு எடுக்கலை அப்படின்றத கூட அது டெஸ்ட்டில் காட்டும். அப்படி காட்டும் பட்சத்தில் ஒரு வேளை இதுக்கு பிறகு அவங்க ட்ரக்ஸ் எடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுடைய பிளட்டில் இப்போதைக்கு ரீசெண்டாக அதாவது குறுகிய காலத்துக்குள்ளே எந்த ஒரு போதைப் பொருளும் அவங்க எடுத்தில்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணின பிறகு தான் ஒரு வேளை அனுமதி ரெசிடென்சி வழங்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கான குடியுரிமை வழங்கப்படாது. அதாவது இந்த நாட்டினுடைய குடியிருப்பு விவகாரத்துறை உங்களுக்கு அக்காம அடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அக்காம அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லாத மட்டும் இல்லாது கேன்சல் பண்ணி ஃபிங்கர் வச்சு அனுப்பிடுவாங்க. அடுத்த பிரச்சனை என்னென்னா, நீங்கள் போதைப் பொருள் பாவனையில் உள்ளவங்க அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபிங்கர் வச்சு அனுப்பும்போது இந்த டேட்டா எங்கே போகுது? கல்ஃப் கோஆப்ரேஷன்ஸ் கவுன்சில் 6 நாடுகளை அடக்கி, அதாவது துபாய், கத்தார், சவுதி, ஒமான், பஹ்ரைன், குவைத் 6 நாடுகள் அடக்கிய இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன்ஸ் கவுன்சில் GCC நாடுகளுக்குள்ள உங்களுக்கு நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்படும். நீங்கள் நாட்டுக்கு போன பிறகு வேறு ஏதாவது ஒரு நாடு, இந்த GCC நாடு இல்லாத வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு
போகலாம், வேலை செய்யலாம். ஆனால் ஜிசிசி நாட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியாது. போதைப் பொருள் கேஸில் நீங்கள் போனீங்கன்னா, ஆல்கஹாலிக் கேஸில் போனீங்கன்னா, இனிமேலாவது எங்களுடைய உறவுகள் திருந்தினாங்கன்னா நல்லபடியாக இந்த நாட்டில் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தாராளமாக சொந்த நாட்டுக்கு போகலாம். மறுபடியும் இந்த நாட்டுக்கு வரலாம், போகலாம், இன்னொரு நாட்டுக்கும் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் அதே ஆல்கஹாலிக்காய் அடிக்டாகி இருந்தாங்கன்னா அடுத்த தடவை வரக்கூடிய மெடிக்கல் செக்கப்பில் அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் ட்ரக் டெஸ்ட் எடுக்கும்போது, ஆல்கஹாலிக் டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ் காட்டுச்சுன்னா, அதுவும் ரீசனபிள் பாசிட்டிவ் காட்டுச்சுன்னா, ஓகே, அதாவது ரீசனபிள் பாசிட்டிவ் காட்டுச்சுன்னா, அதாவது நீங்கள் இப்போ இன்னொரு முக்கியமான விடயத்தை நல்லா கேட்டுக்கோங்க. லீவில் போகிறவங்க, மெயினான டாபிக் அதுதான். நீங்கள் இங்கே குடிக்கலை, இங்கே வாயிலே வைக்கலை, வாயிலே வைக்கலை, ஆனால் நாட்டுக்கு லீவில் போனீங்க இல்லையா, போன அந்த 2 மாதம் 3 மாதத்தில் நல்லா போட்டிங்க, நல்லா சரக்கு போட்டிங்க, நல்லா எல்லா இடமும் சுற்றி அடிச்சிங்க, நல்லா தண்ணி அடிச்சிங்க, அங்கே மட்டும் என்ஜாய் பண்ணிங்க. சொந்த நாட்டில் என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் இங்கே இருக்கும் வரைக்கும் கூட சிலருக்கு மெடிக்கல் தேவைப்படுறல, சரியா? இப்போ நானும் இத்தனை வருஷத்துக்கும் நியர்லி 10 years போகுது, இன்னமும் நான் மெடிக்கல் போடலை. வந்த காலத்தில் போட்ட மெடிக்கல் தான். இன்னமும் ஒரு தடவை கூட மெடிக்கல் பக்கம் போயிருக்கிறோம், ஹவுஸ் மேட்களை கூப்பிட்டு போயிருக்கேனே தவிர நான் இன்னும் மெடிக்கலுக்கு போகலை. அதே மாதிரி இந்த நாட்டுக்கு போகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாட்டுக்கு போயிட்டு நாம் ரிட்டர்ன் வந்த பிறமா மெடிக்கல் போடணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே போய் நீங்கள் இங்கே குடிக்கலை, நாட்டில் போய் நல்லா குடின்னு குடிச்சிட்டு இங்கே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா ரீசன்ட் ஆல்கஹால் காட்டும். ஒருவேளை நீங்கள் நாட்டில் குடித்தேன் அப்படின்னு சொன்னாலும் சம்டைம் உங்களுக்கு கஃபீலுடைய இன்ஃப்ளூயன்ஸோ அவருடைய உதவியோ கிடைக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா உடனே மெடிக்கலி அன்ஃபிட்னு சொல்லி உங்களை அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சிந்தித்து செயல்படுங்க. குவைத்துடைய த ஜென்ரல் ஃபயர் ஃபோர்ஸ் இப்போதைக்கு அவங்களுடைய ஊழியர்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க போதைப்பொருள் பரிசோதனையிலிருந்து. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய அந்த செக்டார்களும் இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வாயில் வச்சிங்கன்னா சோழி முடிஞ்சது, நாட்டுக்கு போக வேண்டியதுதான், வேறு ஏதாவது பொழப்பு நாட்டில் பார்க்க வேண்டியதுதான்.